வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஏஎம்சி குக்வேரோட ஒரு ரிவ்யூ தான். அதாவது நான் 5 வருஷமா இந்த ஏஎம்சி குக்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த ஏஎம்சி ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஜெர்மன் கம்பெனில இருந்து இது ப்ரிப்பேர் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பொதுவாக மண்சட்டியில யூஸ் பண்ணாதான் நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இதுல யூஸ் பண்ணா இந்த பொருள், அதாவது குக்கிங் பண்ற அந்த வெஜிடபிள்ஸ் இதோட நியூட்ரிஷன்ஸ் கம்மியாகாது. இதுல இது ரொம்ப நம்ம தண்ணிலாம் ஊத்தி சேர்த்து குக் பண்ண மாட்டோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அது நம்ம மூடி வச்சு குக் பண்றதுனால அதுல வர தண்ணி வச்சு அதுவே குக் ஆயிக்கும். அதனால நமக்கு டேஸ்ட், கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதோட நியூட்ரிஷன்ஸும் கம்மியாகாது. இதை பத்திய ஒரு இதோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதுல பாக்குற ஒரு பேனே நமக்கு ஹோல் கிச்சன்ல உள்ள எல்லா வேலைகளுக்கும் நமக்கு போதும். இப்போ இந்த அதாவது இந்த வெசல், இந்த ஏஎம்சி வெசல் இதுலயே குக்கிங், பேக்கிங், ஸ்டீமிங் எல்லாமே நம்ம செய்திடலாம். அது போல நமக்கு கேஸ், ஆயில், டைம் சேவிங் எல்லாமே நமக்கு மிச்சம்தான் ஆகும். இப்போ இத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த குக்வேர் 24 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கு. இதோட கெப்பாசிட்டி 3.5 லிட்டர். இதுல எல்லாமே ஏஎம்சில எல்லாமே ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வச்சு பண்றாங்க. இதுல ஒவ்வொரு பெனிஃபிட்டுமே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த பேன்ல உள்ள அந்த பேஸ், அதாவது பேஸ் தான் இந்த பேன்ல மெயின். ஏன்னா இந்த பேஸ் இண்டக்ஷன் பேஸ் ஆட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல 2 பேஸ் மேல உள்ள அந்த கடாயோட வால்ல போய் பொருத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2 பீஸா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த தீ நல்லா ஸ்டவ்ல தீ எரியும் போது அது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்ல அந்த குக் பண்ற அந்த வெஜிடபிள்ஸ் ஈவனா குக் ஆகும். அதே போல ரொம்ப அடி பிடிக்காது. இது டிஷ் வாஷர் சேஃபும் கூட. நம்ம இது வாஷ் பண்றதும் ப்ரிவியஸ் இல்ல. அப்புறம் இந்த சைடு வால் சிங்கிள் வால் தான். அது போல இதுல குக் பண்ணும்போது நமக்கு ஆயில் ரொம்ப கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல இந்த ஹேண்டில் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். இந்த ஹேண்டில் எவ்வளவு ஹீட்ல இருந்தாலும் இந்த ஹேண்டில் நமக்கு சூடாகாது. அதனால இதுக்கு பிடிக்கிறதுக்கு துணி எல்லாம் தேவையில்லை. அதாவது கறி துணின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம், அந்த துணி தேவையில்லை. அந்த கறி துணி மெயின்டெனன்ஸே நமக்கு ஈஸியாகி முடிஞ்சிரும். அதே போல இந்த மூடி எப்பவுமே நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அதனாலயே நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த மூடியில மேல ஒரு நாப் இருக்கும். அதை வச்சுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட குக்கிங் எல்லாமே ரெகுலேட் பண்ணோம். எப்ப வேணுமோ நமக்கு இந்த மூடியை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட சில டைம் தவிர மற்ற நேரம்லாம் நம்ம எப்பவும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, பண்ணிக்கலாம். அது போல இதுல சமையல் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிறது இல்ல. கீரைலாம் சமையல் பண்ணோம்னா அப்படியே இருக்கும் அதோட கலர். இப்ப அந்த லிட்ல மேல இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை வச்சுதான் இந்த குக்கிங் எல்லாமே நமக்கு டைமிங்ஸ்லாம் நமக்கு இதை வச்சுதான் நமக்கு இருக்கும். இதுல ஒரு ரெட் கலர் ரெட் கலர்ல ஒண்ணு மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம அடுப்புல வைக்கும் போது இது ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் ஆன பிறகுதான் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ரீ ஹீட் தான் ஃபர்ஸ்ட் அந்த கிரீன். அது வந்த பிறகுதான் நம்ம இது ஆயில்லாம் ஊத்தணும். இதுக்கு ஆயில் ஊத்த வேண்டாம், ஸ்ப்ரெட் தான் பண்ணுவோம். அதாவது தோசைக்கு தடவுற மாதிரி ஸ்ப்ரெட் தான் பண்ணுவோம். அது போல நம்ம தாளிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எல்லாமே சேர்த்து கொட்டிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்குன பிறகு நம்ம இந்த லிட்டை மூடி வச்சுட்டு சிம்ல தான் வச்சு வேக வைப்போம். அதே போல மூடி வச்சுட்டு நம்ம அதுல அந்த மூடிய அந்த ரெகுலேட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல வெஜிடபிள்ஸ்க்கு 80 வரை வந்தா போதும்.
ஆனா அதே இது வேற நான்வெஜ் அந்த மாதிரி சமையல் பண்ணோம்னா நமக்கு 100 வரணும். அப்போ மொத்தத்துல டோட்டலா அந்த 98 வரை இருக்கும். 98 வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் 80 வந்த பிறகு நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கணும். அப்ப வெஜிடபிள்ஸ்க்கு 80ல நம்ம ஆஃப் பண்றதுனால ஒரு 60 அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓபன் பண்றதுனால நமக்கு வந்து கரெக்டா குக் ஆன உடனே நம்ம எடுத்துடுறோம். டைம் வந்து இந்த ரெட் கலர் வந்து அந்த 98 வர்றது வரை ஆகுற டைம் தான் நம்ம வந்து அடுப்புல தீ எரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து நமக்கு கேஸும் மிச்சமாயிருது. இந்த மாதிரி நமக்கு ஆயில், கேஸ், அப்புறம் டைம் இவ்வளவும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அதே போல இந்த மேல இருக்க அந்த ரெகுலேட்டரை நம்ம எப்போ ரெகுலேட்டர் மாதிரி இருக்கு, அது ரெகுலேட்டர் இல்ல, ஆனா அந்த இதை வந்து எப்போ வேணுமோ கலத்தி எடுத்துக்கலாம். அதே போல இதை வந்து கலத்திட்டு டிஷ் வாஷர்ல போட்டு கூட கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி கிளீன் பண்ணணும்னு கிடையாது, அந்த மேல இருக்கிறத மட்டும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது கிளீன் பண்ணா போதும். ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் இதுக்கு இல்லை. அதே போல இந்த ஒரு கடாய் வச்சே ஓரளவு நம்ம கிச்சன்ல உள்ள எல்லா வேலைகளையும் நம்ம முடிச்சிடலாம். இதுலயே பேக்கிங், அதே போல சின்ன கிச்சன்ல இந்த மாதிரி பெரிய ஏஎம்சி வச்சு யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அதோட லிட் எல்லாம் அதை ஹேண்டில் நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். அதுக்குன்னு ஒரு இடம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சின்ன கிச்சனா இருந்தா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல டேபிள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சர்வ் பண்ணும்போது இதோட லிட்டை எடுத்துட்டு கீழே வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதனால டேபிள்ல வைக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல அந்த மூடியை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஏஎம்சியை அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பாக்குறதுக்கும் நல்ல ஸ்டைலா இருக்கும். சூடும் நம்ம டேபிளை தொடாது. அதே போல இதுல வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் துருவல் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல நம்ம வந்து பேக்கிங் பண்ணலாம், தந்தூரி கூட செய்யலாம். ஆனா இதுவரை நான் தந்தூரி ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து பேக்கிங் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சிம்ல தான் வச்சு பண்ணணும். அதாவது ப்ரீ ஹீட் பண்ணும்போது மீடியம் ஹீட்ல வைக்கணும். இந்த துருவல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இது வந்து கிரேட்டர். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கேக் டின் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து இன்னொரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு சின்ன பவுல் பிளஸ் அதுக்கு ஒரு லிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 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 பவுல தான் நம்ம வந்து இதுக்கு கேக்லாம் பண்ணும்போது மேல வந்து லிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்கு இதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்போ வந்து இதுக்கு மேல மூடிக்காக நம்ம நார்மல் மூடியும் வைக்கலாம், ஆனா வந்து இதுதான் கேக்குக்கு வந்து வைக்கணும். இப்போ இந்த லிட்டை வந்து கமத்தி இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த மூடியில இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து இந்த பவுல்ல மேல வச்சிடணும். அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரீ ஹீட் அது அந்த அளவு வர அந்த ரெட் கலர் இது போன பிறகு அதை ஓபன் பண்ணி நம்ம கேக் பேட்டர் அதை அந்த டின்னை வச்சுட்டு திரும்பியும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம வந்து மேல இருக்க எல்லா மூடியை வந்து ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு கேக்கோட டின்னை அதுக்குள்ள வச்சிடணும். இப்படிதான் கேக் பேக் பண்ணுவோம். அப்புறம் ஆஃப் பண்ண பிறகு நம்ம கேக் ரெடி ஆயிரும். இப்ப அடுத்தது ஸ்டீமிங். ஸ்டீம் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் இதுல கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஸ்டீம் பண்ணும்போது அது நமக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம அந்த பவுலை வந்து கமத்தி வச்சுட்டு அது எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப வெயிட் இருக்கிறதுனால ஹீட்டா இருக்கும். அதுக்காக ஒரு செக்ஷன் கப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது அந்த கப்பு வந்து அதை அமுக்கிட்டு அப்படி வைக்கும்போது அதுல வந்து நம்ம ஏர் டைட்டா பிடிச்சிக்குவோம். ஒரு ஏர் டைட் ஒன்று கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஓபன் பண்ணி திறந்துக்கலாம். இப்போ வந்து இது இட்லி தட்டு. இட்லி தட்டுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்திட்டு நம்ம வச்சு நார்மலா இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் இந்த இட்லி தட்டுல பண்ணக்கூடிய இட்லி ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இது வந்து ஆவியில முட்டை வேக வைக்கிற அட்டாச்மெண்ட். அதுவும் முட்டை வந்து நார்மல் இப்போ இட்லி தட்டுல எல்லாம் வச்சா ஒட்டுது, ஆனா இதுல வைக்கும்போது ஒட்டல, நல்லாவும் வருது. இந்த பெரிய இது வந்து 24ங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிங் வந்து நம்ம போட்டுட்டு இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வைக்கிறோம். இப்ப இதுல ஸ்டீமிங், பேக்கிங், நார்மல் குக்கிங் எல்லாமே பண்ணலாம். அதே போல லிட்டுக்கு வந்து இதையும் யூஸ் பண்ணலாம், நார்மல் மூடியும் யூஸ் பண்ணலாம்.
எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டமா தான் குடுப்பாங்க. இப்ப வந்து இது வந்து 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல பாக்குறோம். அதுல வந்து அந்த ரிங் வேண்டாம். டைரக்டாவே எல்லாமே வச்சுட்டு, இதுக்கும் அதே மாரி ஒரு பவுல் குடுக்குறாங்க. லிட் அல்லது அந்த பவுல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மல் தேங்காய் சாரி கேரட் துருவுறது, பீட்ரூட் துருவுறது, ஜிஞ்சர் இந்த மாதிரி நம்ம அதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது வந்து நம்ம ஆவில வேக வைக்கிறதுக்கு இத வச்சுக்கலாம். அப்புறம் முள்ளங்கி எல்லாம் பண்ணனா கூட அத 2 லேயரா வச்சுக்கலாம். ஸ்மெல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. இது அதுக்கு அடுத்த இது வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது. இது வந்து நெக்ஸ்ட் வெசல். இது வந்து டீப் ஃப்ரை பண்றக்கூடிய வெசல். இதுல வந்து டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை, அப்புறம் எல்லா விதமான சமையலும் இதுல பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது இப்போ மிக்சர், பூந்தி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய ஐட்டங்களை அதுல பொரிச்சு எடுக்கும்போது அந்த எண்ணெய் வந்து எவ்வளவு நேரம் பொரிச்சாலும் எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரே நார்மல் ஆயிலும் பொரிச்ச பிறகு இருக்கிற எண்ணெயும் சேம் கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு லிட், அதாவது குக்கருக்கு சரியா இந்த மூடிய யூஸ் பண்ணலாம். செக்யூ குயிக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிட்டை வந்து நம்ம வந்து இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட வந்து 24 சென்டிமீட்டருக்குரிய லிட்டு தான் இருக்கு. இது வந்து மட்டன், பருப்பு இதுக்கெல்லாம் வேக வைக்கலாம். நார்மல் ஏஎம்சியில் வந்து அந்த நார்மல் லிட்டு வச்சு மட்டன் வேகாது, ரொம்ப வேகும், ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இதை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாவே குக் ஆயிருது. இதுலயும் அந்த மேல இருக்க அந்த நாப்ல வந்து அந்த ரீடிங், அதாவது அந்த ரெட் கலர் இது வரும். அதுல வந்து நார்மல் எல்லா மூடியில இருக்கிறதும் இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா டர்போன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த டர்போ தான் நமக்கு வந்து அளவு, அதாவது பருப்புக்கெல்லாம் அந்த டர்போ தான் நம்ம வைக்கணும். அதே போல மட்டனுக்கும் அந்த டர்போ, நான்வெஜ்லாம் பண்ணும்போது மற்ற மாதிரி சிக்கனுக்குலாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே போல இந்த வெசல் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கிண்ட வேண்டாம். அதே போல இந்த லிட்ல வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னா இதோட ரொம்ப ஓவர் அந்த உள்ள வந்து ஸ்டீம் ரொம்ப வந்துடும் இல்லையா, அப்போ வந்து அந்த எல்லோ கலர் பட்டன் வழியா அந்த ஸ்டீம் வந்து வெளியே போயிடும். அதனால இது வந்து நமக்கு சேஃபான ஒண்ணுதான். இப்போ இதுக்கு ஆயில் வந்து நான் என்ன அளவு யூஸ் பண்றேன்னு சொல்றேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில், அதாவது சிலிக்கன் பிரஷ் உள்ள பாட்டில் வச்சுதான் நான் வந்து இதுக்கு ஆயில் போடுவேன். அப்போ வந்து கொஞ்சமா ஒரு ஆயில் ஒரு தடவுற மாதிரி தான் வரும். அதுலதான் தாளிச்சு எல்லாமே பண்றேன். ஏன்னா ஆயிலே எல்லாமே சமையல் பண்ணலாம். ஆனா இந்த அளவு நான் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்குவேன். அதே போல ஒட்டாது. இப்போ இந்த வெசலால நமக்கு வந்து கேஸ் வந்து நார்மலா நமக்கு 1 மாசம் வரும்னா இது வந்து 2 மாசம் வரும். அந்த அப்புறம் டைம் சேவ் ஆகுது. ஆயில், டைம், கேஸ், அப்புறம் நமக்கு வந்து ஃபுட்டோட சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகுறது இல்ல, நியூட்ரிஷன்ஸ் வேஸ்ட் ஆகுறது இல்ல. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம பக்கத்திலேயே நின்று சமையல் பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டு மறந்துட்டோம் அப்படின்னா என்ன, அது ரொம்ப வந்து கரிஞ்சு போயிடும். ஓரளவு கரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா எனக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. வந்தாலும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஆனா ரொம்ப ஓவரா கரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம வந்து அதை நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க கிட்ட அதை கொடுத்து அதை வந்து புதுசு மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க கம்பெனில இருந்து. அதனால இந்த பாத்திரத்துல வந்து எந்த ப்ராப்ளங்களும் இல்லை. இத வந்து ரொம்ப நம்ம கிண்ட வேண்டாம். அந்த மாதிரி கிண்டுற வேலை நமக்கு மிச்சம். இவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.